நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச வேலையில இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டுல எது வேணும் இல்ல ரெண்டுமே வேணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க தகுதியானவர் அப்படின்னு யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பணம் வர வர கேரக்டரே மாறிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமான ஆன்சர் அண்ட் சொந்த தொழில் பெட்டரா இல்ல வேலைக்கு போறது பெட்டரா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு குரல் உலகம் சேனல். வெல்த் திங்கிங் நம்பர் 10. ரிச் பீப்புள் பெறுவதில் வல்லவர்கள், ஏழைகள் பெறுவதில் மோசமானவர்கள். ஏன் அப்படி? ஃபர்ஸ்ட் ரீசன், பெரும்பாலான மக்கள் வாங்கிக்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க இல்ல அப்படின்னு தாட்ஸ் வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற மக்கள்ல கிட்டத்தட்ட 90% பீப்புள் இப்படித்தான் யோசிக்கிறாங்க. நீங்க தகுதி வாய்ந்தவரா இல்லையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதே ஒரு கட்டுக்கதை தான். பிறக்கும் போதே எந்த குழந்தையும் தகுதியானது தகுதியற்றது அப்படிங்கிற முத்திரையோட பிறக்கிறது இல்லை. அதுக்கப்புறமும் யாரும் உங்களை தகுதியானவங்க தகுதியற்றவர் அப்படின்னு முத்திரை குத்துறது இல்லை. உங்களுக்கு நீங்களே தான் அந்த முத்திரையை குத்திக்கிறீங்க. நீங்கள் தகுதியானவர்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தகுதியானவர், தகுதியற்றவர்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தகுதியற்றவர் தான். எப்படி பார்த்தாலும் நீங்கள் உங்களோட கதையின்படி தான் உங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க. சரி, மக்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க? தாங்கள் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற கதையை மக்கள் ஏன் உருவாக்குறாங்க? இது ஹியூமன் நேச்சர். எங்காச்சும் ஒரு அணில் இந்த ஆண்டு நான் கொட்டைகளை சேகரிக்க போவதில்லை ஏன்னா நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லுங்களால இமேஜின் பண்ண முடியுமா? 100 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு கருவாளி மரத்துக்கு மட்டும் மனுஷனோட மனம் இருந்துச்சுன்னா அது 10 அடி கூட வளர்ந்துருக்காது. உங்களோட தகுதியுடைமையை சேஞ்ச் பண்றதை விட அதை பத்தின உங்களோட கதையை சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் வேர்த்துன்னு மற்றவங்களோட வாயிலிருந்து வரணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது ட்ரூ கிடையாது. உங்களை பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணி நம்பாத வரைக்கும் அதுக்கு பவர் கிடையாது. பெறுவது மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறதுக்கு செகண்ட் ரீசன், பெறுவதை விட கொடுப்பது தான் சிறந்தது அப்படின்னு அவங்க தீவிரமா ட்ரஸ்ட் பண்றாங்க. என்ன ஒரு மோசமான யோசனை. எது நல்லது? ஹாட்டா கோல்டா, சின்னதா பெருசா, லெஃப்டா ரைட்டா, உள்ளையாம் வெளியா? கொடுப்பது பெறுவது ரெண்டுமே ஒரே நாணயத்துல இருக்கிற ரெண்டு பக்கங்கள் மாதிரி. பெறுவதை விட கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்றவங்க மேக்ஸ்ல வீக்கா இருப்பாங்க போல. கொடுக்கறக்கு ஒருத்தர் இருந்தா வாங்கிக்கிறக்கும் ஒருத்தர் இருந்துதான் ஆகணும், வாங்கிக்கிறக்கு ஒருத்தர் இருந்தா கொடுக்கறக்கும் ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். நீங்க உன்னை பெற மறுக்கும் போது உங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. உங்களுக்கு வர வேண்டியதை நீங்க மறுத்தா அது வேறொருத்தருக்கு போயிடும், அவ்வளவுதான். ஏழைகள் ரொம்பவும் ஏழைகளா போறதுக்கும் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரரா ஆகிட்டு இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு ரீசன். ஒரு சிலர் இப்படி கூட சொல்லுவாங்க, பணம் வந்துட்டா என்னை மாத்திரும், நிறைய பணத்தை பார்த்துட்டா நான் ஒரு பேராசக்காரனா மாறிடுவேன். நம்ம ஹாவேக்கர் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அதை பணம் பெருசுபடுத்தும், அவ்வளவுதான். நீங்க மட்டமானவரா இருக்கீங்க அப்படின்னா பணம் உங்களை ரொம்பவும் மட்டமானவரா மாத்திரும். நீங்க ஏற்கனவே அன்பானவரா இருந்தீங்கன்னா பணம் உங்களை மேலும் அன்பானவரா மாத்திரும். நெக்ஸ்ட் வெல்த் திங்கிங் நம்பர் 11. செல்வந்தர்கள் ரிசல்ட் பேசிஸ்ல இன்கம் ஏர்ன் பண்றதை சூஸ் பண்றாங்க. பட் புவர் பீப்புள் நேரத்தோட அடிப்படையில பணம் சம்பாதிக்கிறத சூஸ் பண்றாங்க. நீங்க இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? காலேஜ் போய் நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலையில இருங்க, கண்டினியூவா சம்பளத்தை வாங்கிக்கிட்டே இருங்க, டைமுக்கு ஆஃபீஸ் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்புறம் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் இதை நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். தொடர்ந்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது உங்களோட தகுதிக்கு ஏத்த அளவுல பணம் ஈட்டுறத குறுக்கிடாத வரையில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ல இந்த குறுக்கீடு தான் நிகழ்து. ஏழைகள் மாத சம்பளத்தையோ இல்ல மணிக்கணக்கில் கொடுக்குற சம்பளத்தையோ வாங்கறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 5ஆம் தேதி ஆனா தனக்கு பணம் வந்துடணும், அதுதான் நம்ம சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சேஃப்டி ஃபீலுக்கு நீங்க ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. பணம் சேர்க்க முடியாம போறதுதான் அந்த விலையே. பாதுகாப்போட பேசிஸ்ல வாழணும் அப்படிங்கறதே பயத்தோட அடிப்படையில வாழ்றது. ஆனா பணக்காரர்கள் தாங்கள் உருவாக்குகிற விளைவுகளின் பேசிஸ்ல தான் இன்கம் ஏர்ன் பண்றதை சூஸ் பண்றாங்க. நீங்க உங்களோட நேரத்துக்கு ஏற்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எப்பயும் பணக்காரர் ஆகவே முடியாது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது கண்டிப்பா பொருந்தும். அவங்களும் பெரும்பாலும் தாங்க செலவழிக்கிற நேரத்துக்கு ஏற்ப தான் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பர்சனலா என்ன கேட்டா நீங்க உங்களோட சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்ல அது பார்ட் டைம் ஜாபா கூட இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட எல்லா கோடீஸ்வரர்களும் பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, நீங்க ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் நீங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட பாதியா இன்கம் டாக்ஸா வசூலிச்சிடும். உங்களால பணத்தை சேர்க்கவே முடியாது. நீங்க சொந்தமா தொழில் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட செலவுகள்ல மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டை கம்பெனி ரிலேட்டடான செலவுகள்ல நீங்க கழிச்சுக்கலாம். காருக்காகிற செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, எஜுகேஷனல், சொந்த வீட்டுக்கான இஎம்ஐ, இது எல்லாமே அதில் அடங்கும். இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றது
போறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட பிரமாதமான யோசனை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அது இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு யாராவதோட திங்கிங் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செல்வ சிந்தனை நம்பர் 12. செல்வந்தர்கள் 2 வேணும்னு நினைக்கிறாங்க, ஏழைகள் 2ல 1 இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல பிசினஸ் லைஃப் வேணுமா, இல்ல நெருக்கமான குடும்ப உறவு வேணுமா? 2 தான். நீங்க வியாபாரத்துல கவனம் செலுத்தணுமா, இல்ல வேடிக்கை விளையாட்டுகளை கவனம் செலுத்தணுமா? 2 வேணும் தானே. உங்களுக்கு பணம் வேணுமா, ஹாப்பி லைஃப் வேணுமா? 2 வேணும். உங்களுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கணுமா, இல்ல மனசார நேசிக்கிற வேலை வேணுமா? 2 தான். இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டோம். நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கு ரிசல்ட் இப்ப எங்க இருக்கு. ஏழைகள் 2ல ஏதாவது 1 மட்டும் சூஸ் பண்றாங்க, ஆனா பணக்காரர்கள் 2யுமே சூஸ் பண்றாங்க. ஓரளவுக்கு ட்ரை பண்ணா போதும். நம்ம இப்ப சொன்ன 2 துருவம் மாதிரி இருக்கிற விஷயங்கள் 2யுமே உங்களால தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு பணக்காரர்கள் நம்புறாங்க. உங்களோட வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது 1 சூஸ் பண்ணணும் அப்படின்னு இக்கட்டான நிலை வந்துச்சுன்னா 2யுமே சூஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினே உங்களோட ஒட்டுமொத்த லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். பணம், மகிழ்ச்சி, இந்த 2ல ஏதாவது 1 மட்டும்தான் சொந்தமாக்கிக்க முடியும் அப்படின்னு நம்புறது ஏழைகளோட மனம். ஆனா செல்வந்தர்கள் 2யுமே உங்களால சொந்தமாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கேக்க சாப்பிடணும் ஆனா அது தீந்தும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை எக்ஸாம்பிளா வச்சிருக்காங்க. செல்வந்தர்கள் இதுல நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. பட் மிடில் கிளாஸ் பீப்புள் கேக் நல்லா இருக்கு, அதுல ஒரு பாட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் புவர் பீப்புள் கேக் சாப்பிட்றதுக்கு நாங்க தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட கம்மியான விலையில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்வீட்டை வாங்கி சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. உங்களால டேஸ்ட் பண்ண முடியாட்டி ஒரு கேக் உங்ககிட்ட இருந்துதான் என்ன யூஸ்? அதை வச்சுக்கிட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? கண்ணாடி பீரோல வச்சு அழகு பார்க்க போறீங்களா? இது அல்லது அது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா 2 வேணும் அப்படின்னு திங்க் பண்ண கத்துக்கோங்க. 2ல 1 சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போதெல்லாம் 2 என்னால எப்படி பெற முடியும் அப்படிங்கிற ரீதியில யோசிங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வெல் திங்கிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சாரி ஃபார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.